வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் 1 உறவுகளும் சார்புகளும். இந்த இயல் 1 உள்ள பயிற்சி 1.1 தான் பார்க்க போகிறோம். பயிற்சி 1.1 உள்ள ஃபஸ்ட்டு கணக்கு பயிற்சி கணக்கு 1 பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1. அதில் உள்ள ஃபஸ்ட்டு பயிற்சி கணக்கு 1. இது வந்து பேஜ் நம்பர் 6 இருக்குது. இந்த பயிற்சி வந்து ஃபஸ்ட்டு கணக்கு ரைட் பண்ணுவோம். பின்வருவனவற்றிற்கு A கிராஸ் B, A கிராஸ் A மற்றும் B கிராஸ் A காண்க. A கிராஸ் B, A கிராஸ் A, B கிராஸ் A வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அதில் வந்து A, B வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், இதை கண்டுபிடிக்கணும். A கிராஸ் B, A கிராஸ் A, B கிராஸ் A வந்து கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கணக்கில் A வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கணம் 2, -2, 3 மற்றும் B என்ன கொடுத்துருக்காங்க 1, -4 கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, AC = BC = ரெண்டுமே சமம். அதனோட மதிப்பு என்னென்னா கனமளவு என்னென்னா P, Q. மூன்றாவது கணக்குக்கு AC = கணம் M, N, BC = நல். நல்னா வெற்றுக்கணம். ஓகே, இப்போ இதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ள கணக்கு எடுத்து எழுதிக்கோங்க. AC = 2, -2, 3, BC = 1, -4 அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து A கிராஸ் B கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் A கிராஸ் A கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் B கிராஸ் A கண்டுபிடிப்போம். சரியா? இது வந்து கார்ட்டீசியன் பெருக்கல் தான், அதனால ரொம்ப ஈஸி. A கிராஸ் B அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. = ஃபஸ்ட்டு A தானே இருக்குது, அதனால் A கணத்தை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். 2, -2, 3 கிராஸ், அடுத்து B எடுத்து எழுதிக்கோங்க 1, -4. கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நம்ம எடுத்துக்காட்டில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டில் நம்பரை வச்சுட்டு அது கூட ரெண்டாவது கணத்தில் உள்ள எல்லா நம்பர்களையும் வந்து ஜோடியாக எழுதணும். சரியா? சப்போஸ் 2, 1, 2, 1, அடுத்து 2, -4. அடுத்து ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கணும். ரெண்டாவது நம்பர் எடுத்துகிட்டு இந்த ரெண்டாவது கணத்தில் உள்ள எண்களை வந்து ஜோடியாக எழுதணும். ஸோ இப்போ -2, 1, -2, -4. அடுத்து மூன்றாவது எண் 3, 1, 3, -4. ஸோ அவ்வளோதான். இதான் வந்து A கிராஸ் B. சரியா? ஏயும் B வந்து கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணால் கிடைக்கக்கூடிய கணம். இப்போ A கிராஸ் B கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி A கிராஸ் A கண்டுபிடிப்போமா? ரெண்டாவது கண்டுபிடிக்க சொன்ன A கிராஸ் A கண்டுபிடிப்போம். A கிராஸ் A = இதில் ஃபஸ்ட்டு A எழுதணும், ரெண்டாவது A தான் எழுதணும். ஸோ இப்போ என்ன 2, -2, 3 கிராஸ் சதே A தான் ரெண்டாவது கொடுத்துருக்காங்க. 2, -2, 3. இதை கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணுமா? ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டு இந்த ரெண்டாவது கணத்தில் உள்ள எல்லா எண்கள் கூடயும் இந்த ஃபஸ்ட் நம்பரை வந்து ஜோடியாக எழுதணும். கம்மா போட்டு. சரியா? சப்போ 2, 2, 2, -2, 2, 3. சரியா? இப்படி கை வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த எண் எழுதும்போது வந்து நீங்கள் கீழே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து -2, 2, இது -2, 2 தான் வரும். சரியா? அடுத்து -2, -2, -2, 3. ஓகே, ஸோ அடுத்து வந்து 3 வச்சு எழுதுமா? அடுத்து நெக்ஸ்ட் லைனில் எழுதிக்கோங்க. சரியா? இது முதல் எண்ணுக்குள்ள ஜோடி, ரெண்டாவது கணத்துக்குள்ளே ஜோடி. இது ரெண்டாவது எண்ணுக்குள்ள ரெண்டாவது கணத்து கூட சேர்ந்த ஜோடி. அடுத்து மூன்றாவது எண் அடுத்த லைனில் எழுதுகிறோம். 3, 2, 3, -2, 3, 3. சரி, இதான் வந்து என்னென்னா A கிராஸ் Aக்குள்ள ஆன்சர். சரியா? இது வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதில் வந்து மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது? 1, 2, 3, 3 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 3, 3, 9. அப்போ 9 ஜோடிகள் வந்து நமக்கு இதில் இருக்கணும். ஸோ இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 ஜோடிகள் இருக்குதா? சப்போ நம்ம இப்போ எழுதுனது வந்து கரெக்ட். அதே மாதிரி தான் எல்லா இதுக்கும் கண்டுபிடிக்கணும். A கிராஸ் B கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதில் பாருங்கள் 1, 2, 3. இதில் வந்து 1, 2.
2 6. ஸோ அப்போ 6 ஜோடிகள் கிடச்சிருக்கணும் நமக்கு வந்து 1 2 3 4 5 6 6 ஜோடிகள் கிடச்சிருக்கு. அப்போ இது கரெக்ட். ஸோ அப்படி நிறைய எண்கள் வரும்போது ஜோடிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இப்படி வந்து செக் பண்ணிக்கணும். சரியா, கரெக்டாக எழுதியிருக்கோமா, எல்லா இதுவும் எழுதியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்து இப்படி செக் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் ஏ, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பி எழுதிக்கோங்க 1, -4 கிராஸ், அடுத்து ஏ எழுதிக்கோங்க 2, -2, 3. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணுமா? ஃபஸ்ட் நம்பர் 1, 2 1, -2 1, 3. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த எண் -4, -2 -4, -2 -4, 3. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்து எத்தனை ஜோடிகள் கிடச்சிருக்கணும்? இது 2, இது ரஃப்பில் எழுதிக்கோங்க, இப்படி எழுதாதீங்க. இது 2, இதில் வந்து 3, 2 × 3 இருமும் 6. இப்போ 1 2 3 4 5 6 6 ஜோடிகள் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இதுவும் கரெக்ட். இதுதான் வந்து பி கிராஸ் ஏக்குள்ள ஆன்சர். இப்போ முதல் கணக்குக்குள்ள ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி ரெண்டாவது கணக்கும் நம்ம செய்வோம். ரெண்டாவது கணக்கு எடுத்து எழுதிக்கோங்க. A = B = P, Q. A = B = P, Q. இதில் வந்து A கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி = ஏ வந்து P, Q கிராஸ் பியும் P, Q தான். P, Q. சரியா, இப்போ வந்து கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதுவோம். ஃபஸ்ட்டு பி எடுத்துக்கோங்க, அது கூட ரெண்டாவது கணத்தில் உள்ள இந்த லெட்டர்ஸ் கூட ஜோடியாக எடுத்து எழுதிக்கோங்க. P, 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 Q. அடுத்து Q, Q, P, Q, Q. இதுதான் வந்து A கிராஸ் பிக்குள்ள ஆன்சர். அடுத்து A கிராஸ் ஏ கண்டுபிடிப்போமா? ஏயும் பியும் வந்து ஏயும் பிக்குள்ள கணம் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால, சமமாக இருக்கிறதுனால நமக்கு எல்லா ஆன்சருமே, அதாவது ஏ கிராஸ் பிக்கு கிடைச்ச ஆன்சர் தான் ஏ கிராஸ் ஏக்கும் பி கிராஸ் ஏக்கும் கிடைக்கும். சரியா, ஏன்னா எல்லா இதுக்குமே நம்ம வந்து P, Q தான் போட போகிறோம். ஸோ அதனால் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ ஆனால் நம்ம அதை வந்து செய்யணும். ஓகே, ஏ கிராஸ் ஏ = சே வந்து என்ன? P, Q கிராஸ் சே வந்து என்ன? P, Q. இப்போ வந்து கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு P கூட இதை பண்ணால் P, 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 Q. அடுத்து Q, P, Q, Q. இதுதான் வந்து ஆன்சர். இதே மாதிரி தான் கிடச்சிருக்கும். இதுதான் வந்து ஏ கிராஸ் ஏக்குள்ள ஆன்சர், சேம் ஆன்சர். சரியா, அடுத்து P கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏக்கு வந்து ஃபஸ்ட்டு பி P, Q கிராஸ் ஏவும் P, Q தான். இப்போ வந்து கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணும்போது P, 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 Q, அடுத்து Q, P, Q, Q. அதே ஆன்சர் தான் வரும். இப்போ ஏ கிராஸ் பி = ஏ கிராஸ் ஏ = பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லலாம். இந்த கணக்கில் கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சரை வச்சு இப்படி சொல்லலாம். சரியா, எப்போ A = B = P, Qவாக இருக்கும்போது இப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அடுத்து மூன்றாவது கணக்கு பண்ணுவோம். மூன்றாவது கணக்கில் A = கணம் M, N, B = பை. பைனா வெற்று கணம், கணத்துக்குள்ளே எந்த எண்களுமே இருக்காது. சரியா, இது வந்து பைன்னு சொல்லிட்டு ரீட் பண்ணணும். A = கணம் M, N, B = பை, அதாவது வெற்று கணம். சரியா, இப்போ வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போமா? ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் பி, பி கிராஸ் ஏ. சரி, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி, சே வந்து என்ன? M, N கிராஸ் பி வந்து என்ன? வெற்று கணம். வெற்று கணம்னா அதுக்குள்ளே வந்து எந்த எண்களுமே இல்லை, எந்த லெட்டர்ஸுமே இல்லை. ஸோ இப்போ அது கூட வந்து நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பைன்னு தான் கிடைக்கும், வெற்று கணம் தான் கிடைக்கும். சரியா, ஸோ இப்போ ஏ கிராஸ் பி = என்ன ஆன்சர்? பை, அதாவது வெற்று கணம். வெற்று கணம்னா உள்ளுக்கு வந்து எந்த எண்களோ லெட்டர்ஸோ இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிப்போமா? ஏ கிராஸ் ஏ வந்து என்ன? M, N கிராஸ் சி வந்து என்ன? M கிராஸ் N. இதை வந்து கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு M வச்சுட்டு இது கூட எழுதுனீங்கன்னா M, M
m, n. அடுத்து சென் வச்சுட்டு இதை கூட எழுதுனீங்கன்னா n, m, n. இதான் வந்து a கிராஸ் ஏக்குள்ள ஆன்சர். அடுத்து வந்து b கிராஸ் a கண்டுபிடிப்போமா? b கிராஸ் a, b வந்து பை கிராஸ் a வந்து என்ன? m, n. ஸோ அப்போ அந்த பை கூட வெற்றுக்கணத்து கூட வந்து நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து வெற்றுக்கணம் தான், பை தான் கிடைக்கும். அப்போ b கிராஸ் a இஸ் ஈக்குவல் டு பை. இதான் வந்து இதுக்குள்ள ஆன்சர். இப்போ a கிராஸ் b, a கிராஸ் a, b கிராஸ் a, இந்த மூணுக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து மூன்றாவது கணக்குக்குள்ள ஆன்சர். இதோட பயிற்சி கணக்கு 1 வந்து முடியுது. தேங்க்யூ.